பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய வரங்கள் பெற்று ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரியணும், வைராக்கியமாய் செயல்படணும். இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவருக்காக நான் நிறைய செய்யணும், வரங்கள் வேணும்ன்ட்டு ரொம்ப தாகமா இருக்கீங்களா? நிறைய ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள திருப்பணும், விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தாகமா இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைய பேரை கர்த்தர் பக்கத்துல திருப்பணும்ன்ட்டு வாஞ்சையா இருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கான ரேமா உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படிக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் மேல கை வைக்கும் பொழுது அந்த நிமிஷம் அப்பொழுது அவனுக்குள் தேவ வரம் உண்டாயிருச்சு. ஏன் அம்மா தான் என்ன சின்ன வயசுல அப்போஸ்தலனை பார்த்தாங்க அப்படின்னா, உடனே கூட்டிட்டு போய் தலையில கை வச்சு ப்ரே பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. என் பாட்டியும் அப்படிதான், என்னுடைய அம்மாவும் அப்படிதான். அப்போ சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு புரியாது, தலையில கை வச்சு ஜெபிக்கிறதுனுடைய விசேஷம் புரியாது. அதுவும் ஒரு அப்போஸ்தலன் தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா தேவ வரம் உண்டாகும், மனித வரம் அல்ல, தேவ வரம் உண்டாகும். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் மேல கை வைக்கும் பொழுது தெய்வீகமான வரம் அவனுக்குள்ள உண்டாயிருச்சு. ஆனா வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க, அதே வசனம் தான் சொல்லுது, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. தேவ வரம் ஃபர்ஸ்ட் எப்படி உண்டாகுது? அப்போஸ்தலன் கை வைக்கும் போது தேவ வரம் நம்மளுக்குள்ள உண்டாகுது. நம்மளுக்குள்ள உண்டான தேவ வரம் கொழுந்து விட்டு எரியறது நம்ம கையில தான் இருக்கு, அது அப்போஸ்தலனுடைய கையில இல்லை. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா என்ன பண்றாங்க? அப்போஸ்தலன் கை வச்ச உடனே நம்மளுக்குள்ள தேவ வரத்தை ஏசப்பா வச்சிடுறாங்க. ஆனா அந்த தேவ வரம் எப்படிப்பட்ட தேவ வரமா இருக்கு? கம்மியான அனல் உடைய ஒரு தேவ வரமா இருக்கு. அந்த கம்மியான அனல் உள்ள தேவ வரத்தை அதிகமான அனல் நிறைந்த தேவ வரமா மாத்துறதும் மாத்தாம இருக்கிறதும் உங்க கையில இருக்கு. இப்போ உலக பிரகாரமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு இடத்துல அக்கினி எரியுது, அந்த அக்கினி கம்மியா எரியுது, அதை நீங்க அதிகமாக்கணும், அதை பெருக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? கெரோசின் எடுத்து ஊத்துவீங்க. ஏன் கெரோசின் எடுத்து ஊத்துறீங்க? அது ஒரு ஆயில். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்துல கம்மியா அனல் உடைய அந்த வரத்தை அதிகமான அனல் உடைய ஒரு வரமா மாத்துறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு அபிஷேக தைலம் தேவை. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேக தைலம், அபிஷேக எண்ணெய் தேவை. கம்மியான அனல் உடைய வரத்தை அதிகமான அனல் உடைய வரமாய் மாற்ற பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அபிஷேக தைலம் தேவையா இருக்கு. அதனால நிரப்பப்பட கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சலால் அபிஷேகத்தினால நிரப்பப்பட அந்த கம்மியான அனலுடைய வரம் கொழுந்து விட்டு எரிகிற வரமாய் மாறும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? ஒரு அப்போஸ்தலனுடைய கையை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம தேவனுடைய கரத்தை பத்தி பார்க்க போறோம். தேவனுடைய கரம் நம்ம மேல படணும்னு இல்லை, தேவனுடைய கரம் கூட இருந்தா 2 நல்ல விஷயம் நடக்கும். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நீங்க படிச்சுட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், டைமே இல்லாம இருக்கலாம், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்ததுன்னா நீங்க அநேக ஜனங்கள், அநேக அந்த வார்த்தை எழுதியிருக்கு அப்படின்னா நிறைய பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸியா? நம்மளுக்கு தெரியும் நார்த் இந்தியால நடக்கிற விஷயங்கள். நார்த் இந்தியால என்ன நடக்குது? சுவிசேஷத்தை வெளியில பிரதிபலித்தாலே அரெஸ்ட் பண்றாங்க. நம்மளால அப்போ சொல்ல முடியாது. அப்போ இந்த காலத்துல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன இருக்கணும் தெரியுமா?
தேவக்கரம் கூட இருந்தா ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 பேர் 20 பேர் இல்ல, அநேக ஜனங்களை விசுவாசிகளாய் மாத்தி கர்த்தர் இடத்துல நீங்க திருப்புவீங்க. நீங்க நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறீங்க. நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுறீங்க, சத்ருவின் ராஜ்யத்தை இடிக்கிறீங்க. நீங்க தேவனுக்காக நிறைய அறுவடை செய்றீங்க. அது தேவனுக்கு பிரியமானது. ஆனா இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரிடத்துலயும் தேவகரம் இருக்குமா அப்படிங்கிறத கேள்வி. ஆனா இல்ல. ஒரு சிலர்ட்ட இருக்கும், ஒரு சிலர்ட்ட இருக்காது. அதுதான் நம்ம யாருன்னு கவனமா பார்க்கணும். ஐசாயா 66ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2ஆம் பகுதி பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். சங்கீதம் 7:11 அதுல இருக்கிற 2ஆம் பகுதி சொல்லுது, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவருடைய சத்துருக்கள் மேல அவருடைய சினம் அறியப்படும். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் இருக்கும். யார் மேல கரம் இருக்கோ தெரியுமா? அவருடைய ஊழியக்காரிடத்தில். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், யார் ஊழியக்காரன்? அதுக்கு மத்தேயு 25ஆம் வசனத்தை நல்ல டைம் எடுத்து ரீட் பண்ணுங்க, நல்ல கிளியரா புரியும். இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த அதிகாரத்துல 14ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு வாசிச்சா தெரியும். ஒரு எஜமான் 3 வேலையாட்களை வச்சிருக்காங்க. வேலையாட்கள்னு சொல்றதை விட ஊழியர்னு சொல்லலாம். ஊழியர்களை வச்சிருக்கிறாங்க. முதல் ஊழியனுக்கு 5 தாலந்த், 2ஆம் ஊழியனுக்கு 2 தாலந்த், 3ஆம் ஊழியனுக்கு 1 தாலந்த். முதல் ஊழியன் என்ன செய்யறான்? 5 தாலந்து பெருக பண்றான். இன்னும் 5 எக்ஸ்ட்ராவா எஜமான்ட்ட கொண்டு வரான். 2ஆம் ஊழியனும் அதே தான் செய்யறான். இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 தாலந்து. மொத்தமா முதல் ஊழியன் 10 கொண்டு வரான். 2ஆம் ஊழியன் 4 கொண்டு வரான். ஆனா 3ஆம் ஊழியன் என்ன தெரியுமா பண்றான்? கொடுத்த அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்து எஜமான் வரும்போது எஜமான்ட்டு அந்த 3ஆம் ஊழியன் என்ன சொல்றா பாருங்க. 25ஆம் வசனம் 24ஆம் வசனம். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். கொடுத்ததை அப்படியே திரும்ப கொடுக்குறான். கூட்டவே இல்லை. ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதை அதிகப்படுத்திட்டு திரும்ப வரணும் தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? கீழே வாசிச்சு பாருங்க. 26ஆம் வசனம். அவனுடைய எஜமான் பிரதியோத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, கர்த்தர் கொடுக்கிற தாளந்தை நம்ம பெருக பண்ணாம கர்த்தர் இடத்துல கொண்டு வருவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்? நீ பொல்லாதவன், நீ சோம்பலான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அப்போஸ்தலன் நம்ம மேல கை வைக்கும் பொழுது கம்மியான அனலுடைய வரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அதனுடைய அனலின் லெவலை கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்ம கையில இருக்கு. அனலின் லெவல் அதே சேம் லெவல்ல இருக்கு அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்த்து பொல்லாத ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சோம்பலான ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அனலின் லெவலை நம்ம பெருக பண்ணி கர்த்தரை கொண்டு வரோம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரனா நம்ம இருப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரியமான ஊழியக்காரனா இருந்தா நம்ம கூட என்ன இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய கரம் இருக்கும். கர்த்தருடைய கரம் கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அநேக ஜனங்களை கர்த்தரிடத்துல விசுவாசிகளாய் மாத்துவீங்க. அநேக பேரை கர்த்தரிடத்துல திருப்புவீங்க. நீங்க அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருடைய கரம் யார்கிட்ட இருக்கு? அவருடைய ஊழியன்கிட்ட. எப்படிப்பட்ட ஊழியன்? தாளந்தை பெருக பண்ணுகிற ஊழியன்ட்ட இருக்கு. தாளந்தை பெருக பண்ணாம அதே லெவல்ல வச்சிருக்கிற ஊழியனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பொல்லாதவன், நீ சோம்பல்காரன்ட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஊழியனா இருக்கணும்? தாளந்தை பெருக பண்ணுகிற, பெருக வைக்கிற ஊழியனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியனா நம்ம இருப்போமானால் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் கூட இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அநேக ஜனங்களை விசுவாசிகளாய் மாத்துவீங்க. நீங்க போய் சுவிசேஷத்தை பரப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க படிச்சுட்டே இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கலாம், நீங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க சுவிசேஷத்தை சொல்லாமலேயே
அநேக ஜனங்களை விசுவாசிகளா மாத்துவீங்க. அநேகரை கர்த்தரிடத்துல திருப்புவீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஊழியனா இருக்கணும்? வரத்தை கொடுத்தாரானால் பெருக பண்ணுகிற ஒரு ஊழியனா இருக்கணும். தாளந்தை கொடுத்தாரானால் பெருக பண்ணுகிற ஒரு ஊழியனா இருக்கணும். அப்ப எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலன் நம்ம மேல நம்ம கை வைக்கும் போது தெய்வீக வரம் நம்மளுக்குள்ள உண்டாகுது. அந்த தெய்வீக வரம் லோ ஃப்ளேம்ல இருக்கு. அனல் கம்மியா இருக்கு. அதனுடைய அனல அதே லெவல்ல வச்சிருந்தா தேவன் நம்மள பார்த்து என்ன சொல்வாரு? சோம்பலான ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனேன்னு சொல்லிருவாங்க தேவன். அப்படி சொல்லாம இருக்கணும் அப்படின்னா, அந்த வரத்த நீங்க அந்த லோ ஃப்ளேம்ல இருந்து அத ஹை ஃப்ளேம்க்கு மாத்தணும். எப்படி மாத்தணும்? நம்ம அப்பவே பார்த்தோம். அபிஷேக தைலத்தினால், அபிஷேக எண்ணெயினால் நிரப்பப்பட நிரப்பப்பட அந்த லோ ஃப்ளேம்ல இருக்கிற வரங்கள் ஹை ஃப்ளேமுக்கு அதிகமாய் அனல் மூட்டப்பட்டு கொழுந்து விட்டு எரியும். அப்படி நீங்க தேவனிடத்துல போய் நின்னீங்கன்னு வைங்களேன், உங்க ஓட்டத்தை நீங்க முடித்து நின்னீங்கன்னு வைங்களேன், தேவன் உங்களை பார்த்து சொல்லுவார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று. ஏன் தெரியுமா? வரங்கள் பெருத்தவங்களா நீங்க மாறிட்டீங்க. ஏன் வரங்கள் பெருத்தவங்களா மாறிட்டீங்க? அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு அதிகமாய் செயல்படுகிற வரமுடையவர்களாய் மாறிட்டீங்க. நீங்க தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனா இருந்ததுனால தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து அநேக ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள திருப்பி கர்த்தருக்குள்ள திருப்பி தேவராஜ்யத்தை கட்டின என் மகனே மகளே அப்படின்ட்டு கர்த்தர் சொல்வார். வயசா சூஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.